ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூலுக்கு இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சாதான் அரிசி உடையாமல் ரைஸ் நல்லாயிருக்கும் நீட்டமாக. இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ குக்கரில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அதில் ஏலக்காய், பிரியாணி இலை, நல்லா பிரியாணி இலை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். பட்டை, கிராம்பு எல்லாம் வெங்காயம் 2 இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கு பிறகு தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா அது குழையிட்டோம். அப்போ தான் பசங்க எடுத்து சாப்பிடும்போது அந்த தக்காளியெல்லாம் இருக்காது. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். மசாலா நான் வீட்டில் உள்ள மசாலாவே தான் போடுறேன். மசாலா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி போடலை. வீட்டிலே பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தா அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இறால் போட்டுக்கோங்க. ஒரே 1 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் கடலை 1 கப் கடலை போட்டிருக்கேன், காஞ்ச பட்டாணி. அது ரைஸோடு போட்டால் நல்லாயிருக்கும் குழந்தைங்க. ஏன்னா இது லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம கொடுத்து விட்றதா, அதனால் கடலையை போட்டால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் ஒரு 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரெண்டு கப்பு ரைஸுக்கு நான் 3.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். பாஸ்மதிங்கிறதுனால நான் தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். 2 கப்பு ரைஸுனால் அரைப்படி அரிசி, அந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்டுட்டு வருவாங்க, திருப்பிலாம் கொண்டுக்கிட்டு வர மாட்டாங்க. இப்போ நம்ம மல்லிக்கீரை தூவி விட்டுக்குவோம். தண்ணி கொதிக்கிட்டோம். பிரியாணி இலை 1 போட்டிருக்கேன். தண்ணி கொதிக்கிட்டோம். பிரியாணி லீஃபு தண்ணி கொதிக்கிட்டோம். நம்ம ரைஸ் போடுவோம். இப்போ அரிசியை போட்டுருவோம். இப்போ குக்கரில் 1 விசில் விடுங்க. 1 விசில் விட்டோன்னா 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ விசில்லாம் போனோன்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள், பச்சை மிளகாய் எடுத்து போட்டுருவோம். ரொம்ப உரப்பாக போயிடும். பாருங்கள் எப்படி சோறு உதிரியாக உடையாமல் அழகாக வருது. குழந்தைங்களுக்கு
இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். வேலைக்கு போகிறவங்களாம் காலையில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா பசங்க சாப்பாடை பிரியமாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. வெறும் காலி டப்பா தான் வரும். இந்த மாதிரி இறால் பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைடிஷாக வெங்காய சட்னி கொடுத்து விடலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.